Hi guys, welcome back to our Young Creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். தென் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட alight motionல இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைல்லாம் வந்துட்டு alight motionல எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன், நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பீட் மார்க்லாம் வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்க போகிறோம். தென் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்துட்டு டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக்கை வந்துட்டு நானே வந்துட்டு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அதை டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்காக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எது வரைக்கும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா 14.13 செகண்ட் வரைக்கும் அந்த டைலாக்கோட வீடியோவே வரும். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம இமேஜஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு தென் எஃபர்ட்ஸ் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். தென் எஃபர்ட்ஸ் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டையும் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணலாம். எதுக்கு அடுத்து இமேஜஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 14.13 செகண்டுக்கு அடுத்து வந்து நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக வந்துட்டு 14.13 செகண்டில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டர் வந்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு லைட்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் வந்துட்டு மூவ் ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த பேக் சைடில் இருக்க இமேஜஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அகைன் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு இப்போ செகண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ட்ராக் பண்ணணும் இல்லை கட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்க எல்லா பீட் மார்க்லேயும் வந்துட்டு நீங்கள் இமேஜஸ் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு ஒரே ஒரு இமேஜோட எஃபர்ட் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு 14.13 செகண்ட்லேருந்து நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு எதுலேருந்து நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணமோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு நம்ம பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிட்டு அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபர்ட்ஸ் காமிக்கும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு லைனாக வந்துட்டு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் வந்துட்டு அந்த எஃபர்ட்டை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு சிசி கொடுத்துருப்பேன். அந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணிக்க போகிறோம். லாங் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி 2 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்துட்டு அந்த லேயரை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணிவிட்டு இப்படி இங்கே பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இமேஜ் வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தான் வந்துட்டு இந்த சிசியை வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு 14.13 செகண்டில் செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் 2 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்க வரைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு 2 ஆப்ஷன் காமிக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த சிசியை வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டில் வந்துட்டு டயலாக் வரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அதுவே வந்துட்டு அந்த பீட் மார்க் வரைக்கும் ஆட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் வீடியோ மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோவில் போயிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் குவாலிட்டி எல்லாம் செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸில் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.